உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாளைய தினம் காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களம், ஆட்பதிவு திணைக்களம், அது மட்டுமல்லாது அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம், இவர்கள் மூவரும் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தேவையான முக்கியமான தகவல்கள் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த தங்கத்தினுடைய விலையில ஒரு சிறிய மாற்றமுடன் நிகழ்ந்திருக்கின்றது. அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். என்னுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் இன்றைய தினம் நீங்கள் அதிக நேரம் படிக்க வேண்டாம். குறிப்பாக அதாவது நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற பரீட்சை தொடர்பாக ஒரு சிறிய மீளாய்வினை செய்துவிட்டு நீங்கள் நீண்ட நேரம் அதாவது அதிக நேரம் படிக்காமல் நன்றாக நித்திரை செய்துவிட்டு நாளைய தினம் நீங்கள் பரீட்சையை சிறப்பாக எழுத வேண்டும். இது என்னுடைய ஒரு அட்வைஸ் மாத்திரமே. அது மட்டுமல்லாது நாளைய தினம் அதாவது காலை 8:30 ஆரம்பமாக இருக்கின்ற பரீட்சைக்கு மாணவர்கள் ஒவ்வொருவரும் அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னர், குறிப்பாக 8:30 ஆரம்பமாக இருக்கின்ற பரீட்சைக்கு 7:30க்கும் 1:30 அதாவது மதியம் 1:30 ஆரம்பமாக இருக்கின்ற பரீட்சைக்கு 12:30 நீங்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது நீங்கள் பரீட்சைக்கு செல்லும் பொழுது அதாவது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு அல்லது லைசன்ஸ், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பித்து நீங்கள் பரீட்சையை எழுத முடியும். இந்த மூன்றும் இல்லாத மாணவர் அதாவது நீங்கள் பாடசாலை விண்ணப்பதாரி என்று சொன்னால் அதிபரினால் சான்றளிக்கப்பட்ட 2 புகைப்படங்கள் ஒட்டப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையை சமர்ப்பித்து எழுத முடியும். அதாவது நீங்கள் தனியார் விண்ணப்பதாரியாக இருந்தால் கிராம சேவகரால் உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்கள் ஒட்டப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையை சமர்ப்பித்து நீங்கள் பரீட்சையை எழுத முடியும். இருப்பினும் உங்களுடைய பெறுபவர்களானது வெளியிடுவதற்கு முன்னர் நீங்கள் ஒவ்வொருவரும் அதாவது தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தி எழுதுகின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஆட்பதிவு திணைக்களத்துக்கு அழைத்து அதாவது சரியாக விசாரித்து முடிவுகள் கிடைக்க பெற்ற பின்னர் உங்களுடைய பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று பரீட்சை திணைக்களமானது தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த மாணவர்களுடைய நேர அட்டவணையானது மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே இது ஒரு முக்கியமான தகவல், அதிகம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த பரீட்சை திணைக்களமானது ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றது. பரீட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம், அது மட்டுமல்லாது பரீட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கம், இந்த இரண்டிலும் காணப்படுகின்ற நேர அட்டவணையை மாத்திரம் அவர்கள் பயன்படுத்துமாறு ஒவ்வொரு மாணவர்களிடம் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார்கள். அதாவது கடந்த ஆண்டை விட 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் நாட்களுக்குரிய பாடங்களானது இந்த ஆண்டு மாற்றப்பட்டுள்ளது. ஏனைய பக்கங்களில் காணப்படுகின்ற நேர அட்டவணையை தயவு செய்து யாரும் பார்க்க வேண்டாம். அதாவது இவர்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளம், அது மட்டுமல்லாது உத்தியோகபூர்வ முகநூல், இந்த இரண்டிலும் காணப்படுகின்ற நேர அட்டவணையை மாத்திரம் பயன்படுத்துமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் பரீட்சை நிலையத்துக்கு சென்று வினாத்தாளினை பெற்றவுடன் அதாவது இந்த முதல் 5 நிமிடங்களும் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய கட்டமாக காணப்படும். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நான் கூறுகின்றேன். ஆகவே நீங்கள் அந்த 5 நிமிடம் உங்களுடைய வினாத்தாளில் காணப்படுகின்ற கடினமான கேள்விகளை தயவு செய்து செய்யாதீர்கள். அதாவது அந்த முதல் 5-10 நிமிடங்கள் வினாத்தாளை சரியாக வாசித்து அதில் ஒரு ஈஸியான கேள்வியினை தெரிவு செய்து அதனை செய்ய ஆரம்பியுங்கள். அதன் பின் அதாவது நீங்கள் நோமல் நிலைக்கு ஆகிவிடுவீர்கள். அதன் பின்னர் ஏனைய கேள்விகளை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு சிறந்த பெறுவேற்றினை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இந்த பரீட்சையானது 3545 தேர்வு மையங்களில் 4,51,643 மாணவர்கள் நாளைய தினம் பரீட்சையை எதிர்நோக்க போகிறார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் பரீட்சை நிலையத்துக்கு செல்லும் பொழுது ஏதேனும் தடங்கள் அதாவது இந்த இயற்கை அனர்த்தத்தினால் ஏதேனும் தடங்கள் அல்லது நீங்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத நிலைகள் காணப்படும் பொழுது நீங்கள் காணப்படுகின்ற இடத்திற்கு அருகில் காணப்படுகின்ற அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தில் கட்டாயம் தெரிவிக்கவும். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். உங்களால் பரீட்சை நிலையத்துக்கு செல்ல முடியவில்லை என்று யாரும் தயங்க வேண்டிய அவசியமில்லை. உடனடியாக சென்று நீங்கள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தில் இது தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும். ஆகவே இவ்வாறான பல்வேறு விடயங்களை இந்த காப்போத்த சாதாரண தர மாணவர்களுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது அதாவது இந்த காப்போத்த சாதாரண தர மாணவர்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த தங்கத்தினுடைய விலையானது கடந்த சில நாட்களாக அதிகரித்து கொண்டே சென்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த தங்கத்தினுடைய விலையில் சற்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது.
அதாவது இன்றைய தினம் தங்கத்தினுடைய விலையானது இவ்வாறாக காணப்படுகின்றது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.